மணி நேரம் மக்களுக்கு சில காரியம் செஞ்சு இன்னைக்கு பட்டி இன்னைக்கு சேதாரப்படுத்தி போட்டாங்க ஐயா. அந்த சேதாரத்தை மீட்டு பாடம் கப்பிச்சுட்டு எப்படி நடத்துவது எனக்கு தெரியும். புரியுதா? அரண்மனையில கொண்டு அலங்கரிச்சு கொள்ளலாம் தைரியமான அங்காய் வந்து நிக்கிறாளா? அங்காய் அம்மா வந்து நிக்கிறா, உனக்கு சப்போர்ட் பண்றாள தைரியமான. புரியுதா? மொத்தம் சொல்லிட்டாளா? பொட்டி என் பட்டியில வந்து கை ஏந்திட்டு அத்தனை பேருக்கு அனுப்பி நடத்துனாயா நின்றுட்டு நிக்கு பாம்பு ஊதிட்டு இருக்கிற பட்சி பண்ணலாமாயா. தாயின் தோப்புறமா நான் இருக்கிறேன். இன்னைக்கு 1000 எடுத்தாலும் உன் ரேடு தான் முதல் கூட வந்து நிக்கிறனாயா. அக்ரிமப்பா இந்த பத்திரம் வச்சுக்கார சத்தியவாக்கு புஸ்தகம் எடுத்துக்கா. ஐயே இந்த பாத்துக்கிற கையெல்லாம் இருந்தா அது ஆயுசு முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிருக்குமாயா. புரிஞ்சுதா? பொட்டி மகா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. மருத்துவத்துல இருந்து காப்பாற்றி கொடுத்துருந்தாயா. போதுமா? நீங்க மருத்துவத்துல ரத்தம் செலுத்தின ரத்தம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் மருத்துவ ரீதியா அவன் சொல்லுவான். ஆனா இது வேற காரணமாயா. ரத்தத்தை முதலே குடிச்சிட்டு இருந்ததை கட்டில போட்டிருந்தேன். நீ கட்டை காய்ச்சி போட்டாங்க பாத்துருவா நானா அவையில. புரிஞ்சுதா தாயி? 72 மணி நேரம் கெடு. 72 மணி நேரத்துல பொண்ணால தங்க வைக்கிற மாட்டான்னு பட்டி ஓட்டு சேர்த்துனாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதுல எந்த வகையிலும் சேதாரம் வந்து சேராது. தகிரிமண் தகிரிமப்போ பத்திரம் வச்சுக்க ரசப்போடு கொடுத்துக்க. மாலை வேண்டாமாயா. தாயி எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? நீங்க வேணா நல்லவங்க கட்டவீங்க நீங்க பாப்பீங்க. எனக்கு எல்லாருமே சமம். புரிஞ்சுதா? தாயி நீ ஒரு அமைப்பை நினைச்சு அந்த அமைப்பை நடத்தலாம் அப்படின்னு கல்யாண காரியத்துல உறவு கிடாது, உறவு நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற பொண்ணா உன்னுடைய சரவடை அத்தனையுமே நினைக்குது. புரிஞ்சுதா தாயி? எப்படியோ பொண்ணால உன்ற பொண்ணாளுக்கு அந்த காரியத்தை நடத்தி போடலாம். உடைச்சே பேசுறேன். புரிஞ்சுதா? நடத்தி போடலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. நீ பெத்த பொண்ணா மாட்டேங்கிற. புரிஞ்சுதா? உன்ற மந்திரிக்காரனுக்குமே 2 பக்கம் அவன் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஆமாங்கிறா ஆமாங்க இல்லைங்கிறா ஏன்னா வாட்சி போடுவல்ல. புரியுதா? அதனால அவன் இருமனுஷோட நிற்கிறான். புரியுதா தாயி? காலத்துக்கு கருப்பேன் எங்க அப்ப எப்படி நடத்தி கொள்வாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணா ஏன்னா 27 ஆண்டு காலமா கையெழுதிட்டு இருக்கேன். இந்த எல்லா விஷயமும் நடத்தி கொடுத்துட்டாரு. இதை மட்டும் நடத்த மாட்டாரா அப்படின்னு என்னை முழு நம்பிக்கையோட தான் நீ கேட்கிற. தாயி வானத்தையே வில்லா வளைச்சு போடுவேன். புரிஞ்சுதா? மழையவே என்ற பெருவர்களால் அமைச்சிருந்தாயா. இப்படி வல்லாம பட்டவன் தான். ஆனால் அது கொஞ்ச காலம் தான். அது அவ்வளவு ஒண்ணு சுத்தப்படாதாயா என்ற வாயில சொல்ற. புரிஞ்சுதா? ஏதோ ஒரு சேதாரம் ஆயிரு. அதனால அது ஆகாது 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 மேற்கொண்டு நடத்திட்டா என்னையே பொல்லாப்பு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அதுக்கும் கூட வந்து நின்னுக்குவேன். என்ன அதுக்கும் கூட வந்து நின்று என்ற பொண்ணா கூப்பிட்டா அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டேன்னா நின்றுவேன். ஆனா பாதுகாப்பா நிற்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஒண்ணு. ரெண்டாவது எதுக்கு அத்தனை ஓரியாட்டம் தூரியாட்டம் மனக்கவலை? தகிரிமாராயா நான் இருக்கிற நீ ஏன் குழப்பிட்டு கிடக்குற? இதனால வரைக்கும் நீ காப்பாத்தித்தான் வந்தேன். அதே மாதிரி உன்ற பட்டியல தங்கவெல்லாம் மழக்க வேண்டிய நேரம் இருக்குதாயா. நீ அவசரப்படுறிய. பெத்த கண்ணு டீ சண்டை போட்டுக்கிறான். என்ன மந்திரிக்காரங்க டீ சண்டை போட்டுக்கிறான். கோவம் அளவு கடத்து கோபம் வந்துருதுன்ற தங்கத்துக்கு டல்லியே தாய். அதெல்லாம் கோவப்படக்கூடாதா? நீ கண்டதை நினைச்சு அவங்க மேல கோவப்பட்டு என்ன பண்றது? நீ என் மேல நம்பிக்கிறது உண்மையானா என் பொறுப்புல விட்டுரு. அது எப்படி நடத்துறேன்னு பா. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்பவும் ஒண்ணு சொல்றேன். உங்க பொண்ணால கொஞ்சம் கண்காணி. உங்க பொண்ணால கொஞ்சம் கண்காணியாயா. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கூட வந்து நிக்கிறேன். எல்லாரும் பந்துலாம் போட்டே கொத்தரை பண்ணி போடலாம். ஏதிரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என் பொறுப்புல கூட மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? வேற இந்த அப்படி போய் அப்ப கிட்ட நேரடியா நானே போய் கேட்டு வரணும். நீ சொன்னாலும் நம்ப மாட்டான், அவன் சொன்னாலும் நம்ப மாட்டான், சொன்னாலும் நம்ப மாட்டான். அப்ப கிட்ட நானே போய் நேரடியா கேட்டு வரேன். என்ன சொன்னாலும் சரிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு நாங்க. புரியுதா? இதை ரசப்பட்டு
பிரியாணி கடைக்காரன் என்ன பண்றான்? காரியத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறான் ஐயா. மாலை வேணும்னு வந்து கேட்கிறான். அதான் மாலை வாங்கிட்டு இருந்தாயா, முதல்ல இவனை கட்டில போட்டுலாம். கல்யாணத்தை பண்ணி இவனுக்கு ஒரு காரியத்தை நடத்திட்டோம்னா ஒட்டாட குழம்பு பார்த்து தப்பானவன் நல்ல விளையாட்டு புத்தியா இருக்கிறான். புரிஞ்சுதா? ஒரு புண்ணை வரமாட்டேங்குது, வர வச்சிடலாமாயா? கல்யாணத்துக்கு உத்தரவு தர்ற, ரொம்ப தூரமா தொலாவாத பக்கமாவே இருக்குது. புரிஞ்சுதா? குட்டக்குள்ள போட்டு கலைச்சு போடலாமாயா? கவலைப்படாத, கூடவே வந்து நிற்கிற. அதே மாதிரி வியாபார தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா இறங்கி ஒட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். புரியுதா? தனியா கேட்ரு பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சு. கருப்பம் கோட்டைக்குள்ள பல குழப்பத்துல வந்து நிக்கிறாய் இல்லையா? பர்டிகுலர் இன்னைக்கு 10 பணம் மிச்சமா மாட்டேங்குது. அதே மாதிரி காரியம் மத்தியுமே நடக்கிறவர்கள் நின்று போயிருது. பல குழப்பம், நோவு நொடி உள்ள வந்து ஒரு சுத்திட்டு இருக்குதாயா. உள்ள எல்லாத்துக்குமே கருத்து உருக்குன்னு தான் இருக்கு. புரிஞ்சுட்டியா? அதே மாதிரி கெட்ட கெட்ட கெண்ணாம இருக்கு. ஒண்ணு வேளா ஓட்டி வேடிக்கை பாக்குது, வாட்சி முடிக்கலாங்க. புரிஞ்சுதா? வளைச்சு முடிக்கி உன்ற பட்டிய தங்க பழத்துல வந்து கொடுத்துடலாமா? போதுமா? சில குழப்பமெல்லாம் இருக்குது, அதுக்கு நீட்டு போடுறனாயா பத்திரம் வச்சுக்க. ரசம் போடு. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லத்துக்குள்ளார எல்லாம் ஓரியாட்ட தூரியாட்டமா நிக்கிறாயா. அதே மாதிரி ஒரு பணம் வந்து 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு முட்டும் போதும் ஒன்று இல்லமெல்லாம் நிக்கிறாயா. அதை கலைஞ்சு எனக்கு கூட்டு கொடுங்க, நந்தவனமா மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன். நீயும் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்டையும் போய் முறையிட்ட, ஒரு ஆண் தேவாதி கிட்டையுமே வெண்கடவுள் கிட்ட போய் கையேந்துனா இல்லையா? அது நடக்கல. கடற்கூர்ல யாரோ சொல்றாங்க, எவ்வளவு சொல்றாங்கன்னு புரிஞ்சுதா? வந்து என் பட்டியல் வந்து கையேந்தி நிக்கிறான். விட குத்தலாமாயா? நான் இருக்கிற தகுதிமன் இல்ல. இந்த பால் இருக்கிற பால் போல பெருக்கி பாலா ஜெகத்தை கொடுத்து கட்டுவத்தில முகபத்திலே வச்சு பட்டி பேர் வாங்கி கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. 11ஆவது நாள் இந்த கருப்பு நார்னு அடையாளம் பண்ணலாமா? பத்திரமா வச்சுக்கார. தாயி இல்லத்துல ஏமாந்து போல போச்சிட்டிய, கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா. அது போக ஒரு காரியம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? அது தவிர்த்து போகுது. எந்த வந்து தடையில்லாம இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. அது போக ஒரு பணம் வந்து 9 பணம் தென்னமா நிக்கிறாயா. கை கடங்காம போய்கிட்டு இருக்குது. மரபூர்லாம் பேசுற புரிஞ்சுதா? அந்த கை கொண்டு ஒப்படைச்சு என் மட்டி பால் பார்த்து கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம், மழை வீசி தேடி கொண்டு வந்து விட்டுருவேன். போதுமா? அது போக சில குடும்பையும் அடக்கி போடலாம். 10 வளம் முத்து வளம் தங்க வளம் அந்த பிடிச்சுக்கோ. புரியுதா? பத்திரம் வச்சுக்க. முடக்கிறாங்க, தொழில் முறையும் முடங்குது, இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல. எல்லா விதத்திலும் இன்னைக்கு பேர் வாங்க முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு வரங்குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து முத்தா வரம் கொடுத்து முகம் பார்த்து போடலாம். புரிஞ்சுதா? கொஞ்சம் உஷாரா பொழைச்சுக்குவியா? இந்தா பிடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்க. ரசப்படு. தாயி காரியம் ஆகணுமா? காரியம் தவிர்த்துக்கிட்டே போகுது. 1000 முயற்சி பண்ணாலும் முயற்சி முக்கிய ஓர நின்று போயிடுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு தாயி. தாய் தசை காமிக்கிறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் நச்சுன்னு இருக்குதாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஈட்டி பாஞ்சிட்டு நிக்குது. பயப்பட வேண்டாம். முதல்ல இந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு முடையும் நீக்கி போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. என்னமோ போட்டு உழப்பிட்டு நிக்கிறான் அடியா. இந்தா தைரியமா போய் எழுது. கூட வந்து நிக்கிறேன், நினைச்சபடியே சார்ஜ் பண்ணலாம். போதுமா? அமுச்சு கொடுத்துருந்தப்பா. பாக்கு தாயே உன்ற கோரிக்கை முடிச்சுட்டுனா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். என்னிடம் பங்கமோன்ற கோட்டை கொத்தல பண்ணிடுறனாயா. அடியான நீ நினைச்ச வரையும் முடிச்சு கொடுத்தேன். போதுமா? அடியா கொஞ்சம் தொழில் அமைக்கிற முடிச்சுக்கிறியா? முடிச்சுக்கிறேன். இந்த தாய் வீட்டு மொத்தத்தில் கட்டிக்கிற ரசம் அடியா. தாயி குறை நீக்கொள்ளமா? குறை நீக்கி
கொண்டாடி போடலாமாயா தகுதிமான் இல்ல பெருக்கி கொடுத்தா நீங்க தனி மரமா நிக்குது பாக்கிடலாமாயா குறையும் விட்டு உனக்கு கையில எடுத்து கொடுத்தா போதுமா ஒண்ணு பட்டி பெருகுது பால் பொங்குது மரபுள்ள சொல்றது புரிஞ்சுட்டியா ஒண்ணு ரெண்டாவது வருமான ரீதியா நீ கொஞ்சம் எத்தா கையா நிக்குது இதுக்கு ஒரு விட குடுன்னு வந்து கேட்டு நிக்கிற உங்கள்கிட்ட தேவாதி இங்க ஈட்டுடுது போன மரத்துக்கும் இங்க ஈட்டுடுது இன்னைக்கு 4ஆவது தாயி நான் வர மரத்துல 4 இருக்கிறேன் புரிஞ்சுதா தாயி வரம் உனக்கு 2 புரிஞ்சுதா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் புரிஞ்சுதா என்னை முழு நம்பிக்கை வந்துட்டா அப்படின்ட்டா தாயி பட்டி பால் போல பெருக்கி பாலான் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகமத்திலேயே வைக்கிறனாயா ஓ பெருக்கி போடலாம் வருமானத்தையும் பெருக்கி கொடுத்தார பாதாயி உண்டு முத்தத்தை கட்டிக்கிற அடியா அடியா ஆந்திரா அடியானுக்கு கொஞ்சம் நடக்க வவுத்து வலி வவுத்துல சிக்கல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா என்னமோ பயந்து நிக்கிறான் அடியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாப்பா புரிஞ்சுதா அது மருத்துவத்துல சொல்றாங்க இதை சொல்றாங்க அப்படி எல்லாம் பயந்து நிக்க வேண்டாம் ஆனா அழகா தீர்த்து அடியான நல்லபடியா காய்ச்சி குத்திர போட்டு இந்த பட்டியல் நிறுத்தினாயா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நீ மருத்துவத்தை பாரு அப்பதான் அடியானுடைய சந்தேகம் நீங்க புரியுதா சந்தேகம் நீங்க போய் பாரு எல்லாரும் பங்கம் இல்லாம உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்துட்டோம்னாயா நல்ல செய்தி கொண்டு வந்துட்டோம் போதுமா புரிச்சுட்டா போதுமா எத்தனையோ தேவாதி கும்பிட்டு எத்தனையோ மருத்துவத்துக்கு போய் எல்லாம் முயற்சி பண்ணி வீணா நிக்குது என்னை நம்பி வந்து நிக்கிற தாயி மருத்துவம் பார்க்க வேண்டாம் மந்திரம் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் இதுவரைக்கும் லட்சக்கணக்கா தொலைச்சு போட்டீங்களா உனக்கு வாங்கி கொடுக்குற மருத்துவத்தை போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு 2 மனுஷன் நினைச்சிட்டு நிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாய தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன் நான் கொடுக்குற முறையை செய்யும் தாயி மவுர்னாலே தனி அடைச்சு உனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு கொடுத்துறதாய இது சத்தியப்பா போதுமா இதை நீ ஒண்ணு இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது மென்னு தின்னு முழிக்கிறோம் அடியா எப்ப தின்னாலும் ராத்திரி நேரத்துல அதை மென்னு தின்னு முழுகி இவ்வளவு முழுகி வரணும் புரியுதா முழுகி வா பல்லு பட்டு முழுங்கினா அப்படின்னா புள்ள பல்லு படாத முழுங்கினா பையன் உனக்கு எந்த வரம் வேணுமோ அந்த வரத்தை நீயே முயற்சி பண்ணிக்க போதுமா இந்த சத்திய வாக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன்னாயா வாரத்தோட கை நிறைய கொண்டு இருப்போம் அடியா அங்க கருப்பு மட்டில இன்னைக்கு நிலையில்லாத வந்து நிக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு போய் நிக்குத உன்ற இல்ல முடங்கி செல்வாக்கு முடங்கி தொழிலும் முடங்கி மற்றதும் கைவிட்டு போய் நிக்குது இல்லையா இந்த கைவிட்டு போனத சேதாரம் இல்லாம என் கையில உட்காந்து வந்து ஒப்படைச்சு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா இந்த குறையை கவனிக்கிறதா அந்த குறையை கவனிக்கிறதா என்றது அங்க இன்னைக்கு 4ஆம் பக்கம் நீர் சூழ்ந்து நிக்கிற மாதிரி அக்கினி சூழ்ந்து நிக்குதாயா இன்னைக்கு எல்லாம் மாய மந்திரத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க தகுதிமான் இல்லை என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த பால் கருப்பும் கோட்டையில ஒப்படைக்கிறதாயா சத்திய வாக்கு பாடம் கப்பிப்பேன் படிப்பினை கப்பிப்பேன் பட்டியல கொண்டு வந்து பேர் வாய்ப்பு பண்ணலாம் உங்க தொழில் முறைக்கு கூட வந்து நிற்கிறேன் இங்க நிக்காம பேசுறது புரிஞ்சுதா பத்திரம் வச்சுக்க ரசப்போட்டு குப்பம் கொட்டில காரியம் சேதாரம் இல்லாம நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க நல்ல காரியத்துக்கு இல்லையா இன்னைக்கு 1000 ஜோதிகள் நிக்குது அந்த சோதனையில இந்த மாதிரி இருக்கக்கூடாது எந்த விதத்திலும் விரும்பினி இல்லாம சிக்கல் இல்லாம என் பட்டியல பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது சில காரியம் மனசுக்குள்ள போட்டு உழப்பிட்டு வாழ்வா சாவான்னு நினைச்சிட்டு நிக்கிறீங்க இல்லையா அடியா ஒட்டி மாக்க கவலைப்படாத ஏமாந்த போல பிழைக்காத உஷார போல நான் இருக்கிற தகுதி மண்ணில் இதுக்கு எப்படி விட கொடுக்கணுங்கிறது என் பொறுப்புல விட்டுரு உன்ற தீப்புக்கே நான் வந்து நிக்கிறேன் போதுமா 11ஆவது நாள் இந்த கருப்பு நான் உனக்கு அடையாளம் போடுறப்போ போதுமா ஜெயிச்சிடலாம்பா சரி இந்த அக்கினி எப்படி கும்புறுதோ அதே மாதிரி உங்க இல்ல மத்தனும் இன்னைக்கு படுகளும் சாஞ்சு போச்சு இல்லையா ஒன்றரை கட்டி ஆண்டு வந்த வட்டி இன்னைக்கு அடிமட்டமா போய் அலங்கோலமா நிக்குதாயா இல்லையா 6ஆம் மரத்தை அசைச்சு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு உன்ற வட்டின்னா உள்ள சொல்றேன் உன்ற இல்ல இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சுமச்சு இந்த தலைக்கு மேல இன்னைக்கு தங்கங்களும் எல்லாம் கைவிட்டு போய் இன்னைக்கு தனி மரமா நிக்குதாயா இந்த தனி மரத்தை தோப்பாக்கி இன்னொரு விஷயத்துல ஏமாந்த போல பொழைச்சிட்டீங்க அந்த ஏமாந்த குழப்பம் முதல் கையில
வச்சுட்டா ஏதோ நம்மளுக்கு பாதுகாப்பு ஆயிரு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க ஐயா. அவன் அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு மீட்டு தந்துடுற தைரியமா நில்லு, பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாவத்து கருப்ப உன்ற கோட்டை கொத்தளமாக்கி சில குறையும் மீட்டு கொடுத்துற இப்பவே புரிஞ்சுதா? 11வது நாள் ஒரு சில மாற்றத்தை கொடுத்துட்றேன். அது போக கனவுல வந்து ஒரு சொப்பனத்துல வந்து 2 பேர் நீங்க யார் உறுதியா பிடிக்கிறீங்களோ அவைய கனவுல வந்து ஒரு ரகசியம் சொல்லுங்க. அந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அது பிரகாரம் நட, மற்றது அத்தனை நான் பார்த்துக்கிறேன். பத்திரம் வச்சுக்க ரசப்படு. இப்படிமா ஏமாறுறது என்ற தங்கா நான் இருக்கிற தகிரிமணில் யாரும் காமிச்சு பண்ணப்போ தகிரிமம் மங்களையும் தத்தளிச்சு கிடக்குது, மங்களையும் தத்தளிச்சு கிடக்குது. மறுகளும் மாஞ்சி காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா நல்லியா அடியா கும்பிட தேவாதி கை விட்டுடுது, போன மருத்துவ கை விட்டு நிக்குது. இன்னைக்கு மறுகளும் ஜாஞ்சி படுத்து கிடக்குது. இது நல்லதுபடி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா நல்லியா? நான் இருக்கிற தகிரிமன் இல்லையா? அது நோவும் அல்ல நொடியும் அல்ல, அது நோவும் அல்ல நொடியும் அல்ல, புரிஞ்சுதா? இன்னைக்கு பட்டிய பொன்னாலை முடைக்குன்ற வட்டியும் முடைக்கு போட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? 3.25 நாளைகள் எடுத்து இந்த பொன்னாலை தேவ வட்டியில கூட தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு நிறுத்தினாயா. உயிருக்கு பங்கு போறாது, மருத்துவம் கையிட்டுடுது, உங்கள்கிட்ட தேவாதி கையிட்டுடுது. பாலத்துக்கு இருப்பேன் நம்பி வந்து நிக்கிற இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு வாழ வச்சு கொடுத்தனாயா. உயிரோட கொண்டு இந்த பட்டியல் நிறுத்தி தீர்க்காய்ச்சி குத்துற போட்டு தரனப்பா. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்க, அது நோவும் இல்ல நொடியும் இல்ல. இது வந்து கடவுளில ஒரு ஏவல் சம்பந்தப்பட்டதா மாட்டினதாயா. அன்னையிலிருந்து பொண்ணா முடை படுத்தாச்சு, பவுர் வீதிக்கு நுரையீரல் பிரச்சனை, இன்னைக்கு கட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றாங்கய்யா. நீ எதை பத்தி கவலைப்பட்டு மருத்துவம் பார்க்கறது பாருங்க வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா வீண் செலவு நான் இருக்கிற காப்பாற்றாரு போதுமா? இந்த 2 கனி பொன்னாளுக்கு எப்படி தண்ணி வாக்கு அடியான கேட்டுக்கான், அந்த முறைப்படி கூட தண்ணி வாக்கு